ஹாய் கார்னஸ் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த ரோடன்ட் ரெப்பலண்ட் கோட்டிங் அப்படின்ற ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெஹிக்கிளோட இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களை ரேட்ஸ் நீங்கள் உள்ளே போகிறத உள்ளே போய் டேமேஜ் பண்ணுறதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கேபிள்ஸை வந்து அது கடிக்கும், அந்த உங்களுக்கு ரப்பர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சூ பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இந்த கோட்டிங்கை வந்து நம்ம வெஹிக்கிளில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் இன்ஜின் வானட் ஏரியாவில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேபிள்ஸு, வயர்ஸு அண்ட் பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் ஸோ கம்ப்ளீட்டாக கோட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 70% ஆஃப் அந்த டேமேஜை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் டெஃபினட்டாக. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, வெஹிக்கிள் இன்ஜின் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும். அண்ட் நம்ம எந்த க்ரீஸ் ஆயில் எதுவுமே இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக ஒயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோட்டிங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் அது ப்ராப்பராக போய் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். அண்ட் உள்ள கண்டிப்பாக ரேட்டு வரவே வராதுன்ற கேரண்டி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக வராது, அது மாதிரி கொடுக்க முடியாது. இது உள்ள ரேட் வந்தால் கூட அந்த கேபிள்ஸை போய் சூ பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் அந்த பிட்டர்னஸில் அதை விட்டுட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு 70% ஆஃப் ப்ரொடெக்ஷன் டெஃபினட்டாக இருக்கும். இது வந்து லேப் டெஸ்டட் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் உங்கள் நியர்பை 3M கார் டெஸ்ட் ஸ்டூடியோவில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்லாம் கிடையாது. அண்ட் இது ஈஸி அப்ளிகேஷன் தான். இது நீங்களே வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டிலே பண்ணலாம். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் அது வென்டிலேட்டட் ஏரியாவில் ஓப்பன் ஏரியாவில் நீங்கள் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேஃப்டி கியர்ஸ், மாஸ்க்கு, இந்த க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது ஆல் ஓவர் ஏரியாவில் இன்ஜின் ஏரியாவில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வீல் ஆர்ச்சஸ்லேயும் பண்ணலாம். வீல் ஆர்ச்சஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக உள்ள டேக்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா, க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ 3Mல உங்களுக்கு கிடைக்கும். இது கண்டிப்பாக டியூரபிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 months வரைக்கும் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஈவென்ச்சுவலாக வாஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போயிடும், அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வெஹிக்கிளில் வாஷ் பண்ணும்போது எவ்ரி 3 months ஒன்ஸு இதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.